அன்பானவர்களே, தினமொரு தூதன் வழியாக உங்களை சந்திப்பதிலே மீண்டுமாய் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 15:21. நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்கிறார். ஆண்டவர் சொல்லுகிற நல்ல ஒரு வார்த்தை, நமக்கு நேரடியாக கர்த்தர் சொல்லுகிற ஒரு நல்ல வார்த்தை. உரிமையாக விசுவாசத்தோடு எனக்கு என்று ஒவ்வொருவருமே எடுத்துக்கொள்ளுங்களேன். அப்போ தீயோனுடைய கையிலிருந்து கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறார்? காக்கக்கூடியவராக இருக்கிறார். வாக்கு பண்றாரு நமக்கு. உனக்கு யார் யாரெல்லாம் நீ தீயோர் என்று நினைத்து இருக்கிறாயோ, உனக்கு யார் யாரெல்லாம் அப்படிப்பட்ட பொல்லாங்கான காரியங்களை செய்தார்களோ, அவங்க கையிலிருந்து உன்னை நான் என்ன செய்கிறேன்? காப்பேங்கிறார். உங்க வளர்ச்சியை பொறுக்காதவர்கள் பொல்லாதவர்கள். உங்களுடைய மேன்மையை, உங்களுக்கு வரக்கூடிய புகழ் உயர்வுகளை அவங்கனால பார்த்து ஜீர்ணிக்கவே முடியாது. உங்க மேல கொள்கிற பொறாமை, அப்படிப்பட்ட எண்ணங்கள் கொண்டவர்கள் தான் அந்த பொல்லாதவர்கள். அந்த பொல்லாதவருடைய கைக்கு ஆண்டவர் உங்களை விடுதலையாக்குகிறாராம். ஆகவே நீங்கள் செய்யக்கூடியதான எந்த தொழிலை குறித்தும் வேலை குறித்தும் பயப்பட வேண்டாம். இந்த பொல்லாதவனுடைய கண்ணில் நான் அனுதினமும் படுகிறேனே, என்னுடைய வளர்ச்சியை கண்டு கண்டு இவன் இப்படிப்பட்ட பொறாமைப்படுகிறானே என்று சொல்லி புலம்புகிற, வேதனையோடு இருக்கிற உங்களுக்கான நல்வார்த்தை தான் இது. உங்களுடைய வளர்ச்சியை பொறுக்கக்கூடாத மக்களுக்கு இப்படிப்பட்ட எண்ணங்கள் வருகிறது, கெட்ட எண்ணங்கள். அந்த எண்ணத்தின் நிமித்தமாக வரக்கூடியதான தீமையான காரியத்திலிருந்து உங்களை காப்பதற்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆகவே அவர் பொய்யுரையாதவர் அல்லவா? ஆகவே இனி பொல்லாதவர்கள் மூலமாக உங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் பிரச்சனைகள் வராது என்று நம்புங்கள். அடுத்து மூடர், பலவந்தரின்னா மூடர், அதாவது முரடர். முரடருடைய பிடியிலிருந்து ஆண்டவர் உங்களை விடுவித்து காப்பாற்றக்கூடியவராயிருக்கிறார். உங்கள் சக்திக்கு மிஞ்சின சக்தியாக இருக்கும் உங்களின் எதிராளிகள். அந்த எதிராளிகளுடைய ஆதிக்கம் தாங்கவே முடியாது, உங்களால் எதிர்த்து நிற்கவும் முடியாது. அந்த மாதிரியெல்லாம் சில பிரச்சனைகள் உண்டு. இன்னைக்கு ஆண்டவரே எதிர்த்து நிற்கக்கூடியவராய் அந்த பொல்லாதவனுடைய பிடியிலிருந்து உங்களை விடுவிக்கக்கூடிய நல்ல ஆண்டவராக இருக்கிறார். இன்றைக்கு அவர் வாக்கு பண்ணினபடியே அந்த முரட்டு மனிதர்களின் கூட்டத்திலிருந்து உங்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்னா அந்த பிடியிலிருந்து விடுவிக்கிறாராம். ஆகவே நீங்கள் யார் எந்த பிடியில் சிக்கியிருந்தாலும் கர்த்தர் சொன்ன வாக்கின்படி நீங்கள் விடுவிக்கப்படுகிறீர்கள். விடுதலையின் அனுபவத்துக்குள்ளாக இந்த நல்ல நாளிலே வரப்போறீங்க. ஆகவே எதை கண்டும் பயப்படாம ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் தீயோரின் கையிலிருந்து என்னை விடுவித்து விட்டார். முரடரின் கையிலிருந்து பிடியிலிருந்து என்னை மீட்டு கொண்டார். ஆகவே இனி வரக்கூடிய நாட்கள் எனக்கு சந்தோஷத்தின் நாட்கள் என்று சொல்லுங்கள். நீங்கள் சொன்ன அந்த வார்த்தையின்படியே, நீங்கள் விசுவாசித்த அந்த வார்த்தையின்படியே உங்கள் வாழ்க்கை அமையும். தீயோர் முரடர்கள் பின்னிட்டு போவதை உங்களுடைய கண்கள் காணும். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. எங்கள் வாழ்விலே எங்களுக்கு எதிராக இருப்போர் ஆண்டவர் அவங்களுடைய திட்டங்கள் செயல்களை முடக்கி அடித்து கர்த்தர் எங்களை அவங்க பிடியிலிருந்து அவங்க கையிலிருந்து எங்களை காப்பாற்றுவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறீர். அந்த வாக்கு அப்படி எங்கள் வாழ்க்கையில் நடந்து நாங்கள் மகிழ்ச்சி அனுபவிக்க போகிறோம். அந்த நல்ல வாழ்வுக்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள் அவங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதமான நாள், மகிழ்ச்சி நாளாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.